Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி இட்லி, இட்லி மஞ்சூரியன், லெஃப்ட் ஓவர் இட்லி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்லேருந்து மற்ற எல்லாருக்குமே இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட்லியை ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடுமே நமக்கு வந்து ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இட்லி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இப்போ இதில் ஒரு 5-6 பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நமக்கு வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ்க்கு பதிலாக சில்லி பவுடர் இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க இட்லியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இட்லி பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இது நம்ம அப்படியே சாப்பிட கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி ஆட் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது மசாலாலே இருந்தால் போதும். இது நம்ம சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.